ஸோ நம்மளுடைய 30 டே சேலஞ்சோடைய செகண்ட் டே வந்து நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ரோட் டு 2300 சீரீஸ் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் கேம் நான் சொன்ன மாதிரி. ஸோ லாஸ்ட் கேம் வந்து நம்ம 10+0 வந்து ஆடிருந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் நிறைய பேருக்கு ஆக்சுவலாக இந்த ஃபார்மெட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வி வில் கண்டினியூ டு டூ தட். ஸோ டே 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 10+5 நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம் இப்போதைக்கு. ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒன் டே டோர்னமெண்ட் எல்லாம் இதில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபிடே ரேப்பிட் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ரேட்டிங் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம். ஸோ நம்ம இந்த ஃபார்மேட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா 5 செகண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட் இருக்குது. அது கொஞ்சம் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து திங்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி நம்ம 10+5 ட்ரை பண்ண போகிறோம். ஸோ 10+5 ஸோ 5 செகண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட். ஸோ ஆஸ் யூஷுவல் கஸ்டம் போயிடுங்க. ஸோ இது வந்து 0க்கு பதில் நீங்கள் -500 பதில் மைனஸ் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ தட் நீங்கள் உங்களுக்கு வந்து பேர் ஆகிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் ஆப்போனண்ட்டாக கிடைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஆஸ் யூஷுவல் +500 வச்சுக்கோங்க. பட் உங்களுக்கு ரெட் ஆப்போனண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் மைனஸில் கூட வச்சுக்கலாம். பட் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் தட். ஆல்வேஸ் ப்ளே வித் பெட்டர் ஆப்போனண்ட். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சீரீஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது எனக்குன்னு ஒரு சின்ன கோல் நான் செட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்களும் என்ன போலவே ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு டே 1ல் நம்ம விளையாடணும். ஸோ அதில் என்ன ஆச்சு, அதில் என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். அடுத்த டே 2ல் அதே போல் ஒரு 30 கேம் விளையாடுங்க. என்ன தான் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். அது வந்து ப்ராப்பராக நீங்கள் அனலைசிஸ் பண்ணி அதில் பண்ணுற மிஸ்டேக்கை திரும்ப பண்ணக்கூடாது. ஸோ இப்போது செகண்ட் கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வெல்கம் பேக் டு த ரோட் டு 2300. ஸோ திஸ் இஸ் டே 2. ஸோ 10+5 மோஸ்ட்லி சீக்கிரமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மோஸ்ட்லி யூஎஸ் பீப்புள் வந்து இப்போது நிறைய பேர் வந்து லேட் நைட் ஸ்லீப் பண்ணுறவங்க, தூங்குறவங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆக்டிவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பேரிங்கில் எந்த ஒரு இஷ்யூவும் வராதுன்னு நினைக்கிறேன். பட் இட் இஸ் டேக்கிங் த டைம். ஸோ நம்ம இன்டர்நெட்டில் ஒரு காமனாக ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து பாப்பாகும். ஏதாவது எரர் த்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி இட் இஸ் டேக்கிங் லாங்கர் தென் யூஷுவல் அப்படின்ற மாதிரி. ஸோ இட் இஸ் டேக்கிங் லாங்கர் தென் யூஷுவல். ஸோ சப்போஸ் இது மாதிரி ஆனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஜென்ரலாக நான் என்ன பண்ணுவேன், வெளியில் ஒரு கிளிக் பண்ணிட்டோ இல்லை அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோ திரும்ப நான் என்ன பண்ணுவேன், கஸ்டம் போய்ட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவேன். சப்போஸ் கஸ்டமில் பேரிங்கே ஆகலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், கஸ்டமை எடுத்துகிட்டு டேரெக்டாக 10+5 கிளிக் பண்ணுவேன். அப்போது இருக்கிற ஆப்போனண்ட் வந்து வருவாங்க. அதாவது லைவாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட நமக்கு வந்து பேர் ஆகும். இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 minute வெயிட் பண்ணுவோம். அதர்வைஸ் நம்ம வி மே ஹாவ் டு என்ன சொல்கிறது, 10+5 வரல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கஸ்டம் போகாமல் டேரெக்டாக கிளிக் பண்ணி பார்ப்போம். அதுலேயும் வரலன்னா அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுவோம். பட் இப்போதைக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10+5 வந்து நம்ம கொடுத்துருக்கோம். லெட்ஸ் see. இந்த சீக்கிங் வர இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான பிளாக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுங்க. எல்லாம் கிளிக் பைட்ஸ் தான் எல்லாமே. பட் உள்ளே போய் பார்த்தா ஏதாவது நமக்கு 1 or 2 திங்ஸ் கிடைக்கும். ஸோ வாட் ஷுட் யூ ஈட் டு இம்ப்ரூவ் அட் செஸ்? என்ன சாப்பிட்டா நம்ம செஸ்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம்? பவர் ஆஃப் த ஃபிக்ஸ்டு சென்டர். வெரி குட். ஸோ தட் லேட்டராக நம்ம அட்டாக் பண்ணலாம் இல்லையா? quickly capture the forts of the main rival, the unsung Evans Gambit. எவன்ஸ் கேம்பிட் போய் அன்சங்னு சொல்கிறாங்க. எனிவே ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கம்மிங். ஸோ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டேன். டேரெக்டாக கிளிக் பண்ணி பார்ப்போம், அப்போயாவது வருதான்னு பார்ப்போம். இன்னொரு இஷ்யூ இருக்குது. உங்களுக்கு லீச்சஸ் நீங்கள் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ பற்றி தெரிஞ்சிருக்கும். அதாவது நீங்கள் விளையாடாமல் இருந்துட்டு நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பேரிங் வராது. ஏன்னா ரொம்ப நாளாக நான் விளையாடாமல் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுவும் இந்த ஃபார்மெட் விளையாடினதே கிடையாது. எனிவே ஃபைனலி வி காட் சம் பேரிங். ஸோ மைன் கேம்பிட். ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ ஜென்ரலாக நான் வந்து நைட் C6 தான் விளையாடுவேன். அதையே நம்ம வந்து விளையாடுவோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், அப்போன்ட்டு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாருன்னு. ஆஸ் யூஷுவல் சேட்டெலாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ சேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு விளையாடுங்க. நைட் C6ல் ஒரே ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா இந்த நைட் F3. இது இஷ்யூ கிடையாது. இப்போ நீங்கள் வந்து யூ நீட் டு டிசைட் வாட் டு டூ. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கிங்ஸ் இண்டியன் செட்டப் போகணும் அப்படின்னா நீங்கள் D6 அண்ட் தென் G6 இப்படி போயிடலாம். அதர்வைஸ் நீங்கள் கிங்ஸ் இண்டியன் வேணாம், நம்ம வந்து குயின்ஸ்பான் நம்ம வந்து அந்த கிங்ஸ்பான் செட்டப்லேயே போகணும், ரோய் லோப்பஸ் அல்லது
என்ன சொல்கிறது, இட்டாலியன் லைன் ஆர் ஈவன் ஸ்காட்ச் கேம் போகணும் அப்படின்னா தென் யூ ஹேவ் டு ப்ளே பான் டு E5. ஏன்னா இப்போ நான் E5 விளையாடுனதுக்கப்புறம் நைட் C3 விளையாடினா 4 நைட்ஸ் கேம், பிஷப் C4 விளையாடினா இட்டாலியன், பிஷப் B5 விளையாடினா ரோய் லோப்பஸ், பான் D4 விளையாடினாக்கா ஸ்காட்ச் கேம். அதாவது E4 E5 விளையாடுறதா இருந்தால் நீங்கள் இந்த 4 ஓப்பனிங்கும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ நம்ம வந்து டிசைட் பண்ணோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நைட் C6 விளையாடுறதே வந்து இந்த நைட் F3 அவாய்ட் பண்ணுறதுக்காக தான். பட் ஓகே, இப்போ நம்ம வந்து E5 விளையாடுவோம். அவர் பிஷப் C4 விளையாடினா நான் வந்து பிஷப் C5 ஆட போகிறேன். பிஷப் B5 விளையாடினாக்கா A6 அண்ட் தென் ரோய் லோப்பஸோட மெயின் லைன் நம்ம விளையாடுவோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக அவர் வந்து பிஷப் C4 ஆடுறாரு, நம்மளும் பிஷப் C5 விளையாடுவோம். ஸோ ஜியோகோ பியானிசமோ ஆர் ஜியோகோ பியானோ அப்படிங்கிறது தான் இந்த ஓப்பனிங்கோட லைன். ஸோ டேரெக்டாக வந்து C3 விளையாடின உடனே நம்ம E4 ப்ரெஷர் பண்ணுவோம், அதனால் நைட் F6 டெவலப் பண்ணி பான் அட்டாக் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஸ்லோ கேம். ஐ தாட் ரொம்ப அக்ரெசிவ் ஆடுவார்னு நினச்சேன், லைக் கிரெக்கோ கேம்பிட் லைன்ஸ். பட் அவர் வந்து D3 விளையாடுறாரு. ஸோ ஹீ எக்ஸ்பெக்ட்ஸ் எ ஸ்லோ கேம். ஸோ நம்மளும் என்ன பண்ணுவோம், ஸ்லோவாகவே விளையாடுவோம், தப்பு கிடையாது. ஸோ ஃபஸ்ட் வி வில் ப்ளே D6 விளையாடலாம். ஸோ D6 ஜஸ்ட் க்ளோசஸ் த பான் செயின் அண்ட் ஆல்சோ ப்ரிப்பேரிங் பிஷப் G4. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் H3 விளையாடுவார்னு நினைக்கிறேன். பட் அவர் என்ன விளையாட போகிறாருன்றது தெரியாது. H3 தான் மெயின் மூவ் அல்லது கேசல். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து பிஷப் பின்னை போட்டு அனாய் பண்ணலாம். பட் ஆனால் நைட்டை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியாது. தட் இஸ் த பாயிண்ட். அதே போல் இது வந்து மல்டிபர்பஸ் மூவ் நான் பல தடவை சொல்லியிருப்பேன். நைட்டில் ஃபார்வர்டில் வர முடியாது. அதே போல் D4 வந்து ஒரு சில நேரங்களில் வந்து டைரெக்டாக வரும். அதுக்காண்டி தான் அது. ஸோ A6 வந்து நமக்கு வந்து ஒரு ரீட்ரீட்டிங் ஸ்கொயர். நம்ம பிஷப் A7 எல்லாமே காமனான ஒரு தீம் தான். ஸோ அவர் A4 எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. டிப்பிக்கலாக B4 ஃபாலோ அப் ஆகும். அதனால் நம்ம ப்ரொஃப்ளாக்டிக்காக பிஷப்பை மூவ் பண்ணுறது நல்லது. ஸோ எல்லாமே தியரி தான், தேர் இஸ் நத்திங் நியூ ஹியர். ஸோ அடுத்து நம்ம வந்து கேன்சல் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம், அல்லது H6 விளையாடலாம். அதே போல் அவருமே வந்து இந்த பின் போட்டாலும் கூட ஐ வில் பி வெரி ஹாப்பி. பிகாஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா H6 G5 போடுவேன். ஐ டோன்ட் மைண்ட் பிளேயிங் தட். ஸோ இப்போ நமக்கு அந்த இப்போ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் H6 G5 போக முடியாது. ஓகேங்களா? அப்போ நம்ம இப்போவே முடிவு பண்ணணும், நம்ம இந்த பிஷப்போட பின் வேணுமா வேணாமா. கேன்சல் பண்ணுறதா இருந்தால் இப்போ நீங்கள் H6 ஆடிட்டு தான் கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா? அதர்வைஸ் உங்களுக்கு சின்ன இஷ்யூ வரும். சப்போஸ் நம்ம கேன்சலிங் பண்ணாமல் வெயிட்டிங் மூவ் விளையாடலாம். மேபி நம்ம வந்து அவரை இரிட்டேட் பண்ணலாம். ஏன்னா அவர் கேன்சல் பண்ணிட்டார் இல்லையா? ஸோ லைக் திஸ். மேபி அவர் கொஷின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம குயின் D7 போட்டு குயின் சைடு கூட கேன்சல் பண்ணலாம். பட் நாட் ரெக்கமெண்டட். ஏன்னா B4 ரெடியாக இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா H6 ஆடிக்கலாம். சப்போஸ் நம்மளை ஒரு கொஷின் மார்க் போட்டால் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா பிஷப் E6. ஸோ கேசல் அவர் என்ன பண்ண போகிறாருன்னா நைட் G3 வந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஆட போகிறாரு. ஸோ நைட் G3 வந்த உடனே நான் என்ன பண்ண போகிறேன், வாண்டடாகவே பிஷப்பை வந்து ரிட்ரீட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் ஓகே. பட் பிஷப் E6 விளையாடுறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை இருக்குது. பிஷப் E6 விளையாடும்போது பிஷப் இன்ட்டு E6 அண்ட் தென் F இன்ட்டு E6. இஷ்யூ என்ன அப்படின்னா குயின் B3 இட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. பிகாஸ் நம்ம வந்து குயின் C8 விளையாடிட்டு நம்ம இந்த 2 பானையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாட் அன் இஷ்யூ. அதுக்கப்புறம் ரூக்கை மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஆக்டிவேட் பண்ணோம். பட் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு F5 கிடைக்கும், என்ன பண்ணலாம். ஸோ பிஷப் E6 இது எதுவுமே வந்து புதுசாக கேல்குலேட் பண்ணலாம், எல்லாமே நோன் மூவ்ஸ் தான். ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் பிளேயிங் திஸ் இட்டாலியன் ஓப்பனிங். சம் பீப்புளுக்கு இதில் என்ன பியூட்டி இருக்குன்ற மாதிரி தோணும். ஏன்னா கைண்ட் ஆஃப் மெமரி பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம். ஓகே. அவங்க வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இது வந்து விளையாடலை. ஸோ குயின் B3 ஐடியா. அப்போ நமக்கு வந்து டைம் இருக்குது. எதுக்கு டைம் இருக்குது அப்படின்னா, ஸோ ஜென்ரலாக இது நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இதை நான் வந்து பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா நீங்களே என்ன கேள்வி கேட்பீங்க, நீங்கள் எத்தனை வீடியோவில் சொல்லிங்க நீங்கள் ஏன் பண்ணலன்னு என்ன கேட்பீங்க இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா F5 ஓப்பனாக இருக்கும்போது எப்படி இது அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, எஸ்பெஷலி F7 பான் இல்லாத போது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராங்கான பீஸான அந்த குயினை வந்து என்ன பண்ண போகிறோம்னா குயின் E8 வச்சு குயின் G6 போக போகிறோம். ஸோ குயின் G6 அண்ட் தென் இப்படி எதாவது ப்ரெஷர் பண்ணலாம். ஆல்ரெடி திஸ் பிஷப் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ பிஷப் வந்து வெரி ஸ்ட்ராங்னு சொன்னோடனே அவர் வந்து அந்த பிஷப்பை வந்து நலிஃபை பண்ண பார்க்குறாரு. இப்போ நம்ம கேப்சர் பண்ணும்போது டெஃபினட்டாக அவர் ரூக்கால் தான் வெட்டுவார். அப்படி வெட்டினாலும் நமக்கு எதுவும் இஷ்யூ இருக்குமா அப்படின்றது தெரியல. ஸோ வி வில் கோ வித் அவர் பிளான். லெட் ஹிம் கேப்சர். அவர் கேப்சர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஐ டோன்ட் மைண்ட் கேப்சரிங் வித் த ரூக் ஆர் த நைட். ஆனால் என்ன ஒரு டெம்போ வேஸ்ட் ஆகும். பட் ஐல் பி ஏபிள் டு டபுள். மேபி ஐ திங்க் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட்டால் கேப்சர் பண்ணலாம். நைட்டில் கேப்சர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரூக் F7 ரூக் F8 விளையாடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் இல்லையா? கொஞ்சம் யோசனை பண்ணிக்கலாமா? சப்போஸ் நான் நைட்டில் கேப்சர் பண்ணால் என்ன இஷ்யூ,
இஷ்யூன்னு நம்ம பர்ட்டிகுலராக எதுவும் சொல்ல முடியாது. பிகாஸ் அவர் வந்து பான் D4 தான் விளையாட போறாரு. வேற எதுவும் நமக்கு இஷ்யூவா மாரி தெரியல. அப்படி ஆடும்போது வி வில் பி ஏபிள் டூ டேக் வித் த பான் அண்ட் தென் டேக்ஸ் ஹி ஹேஸ் த C ஃபைல் டு வொர்க் வித். ஓகே. அதுதான். அதாவது நம்ம எது பண்ணாலும் ஏதாவது ஒண்ணு விட்டு குடுத்து தான் ஆகணும். ஆனா எனக்கு ரூக்ல 2 டெம்போ வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லையே! என்ன பண்ணலாம்? ம். ஸோ இதுதான் வந்து டெசிஷன் மேக்கிங். ஸோ இப்ப என்ன பண்ண போறோன்றதுக்கு ஒரு ரொம்ப ஆர்வமா இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரே யோசனையா இருக்கு. பிஷப்ப நைட்டால வெட்டலாமா? ரூக்கால வெட்டலாம். ஏதாவது லாஜிக்கல் ரீசன் ஏதாவது இதுக்கு பின்னாடி ஏதாவது நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம். நைட்ட மூவ் பண்ணா என்ன இஷ்யூ அப்படின்னா, பான் D4 இஸ் அன் இஷ்யூ. ஆனா அத நம்ம கேப்சர் தான் பண்ண போறோம். அப்படி இன் தட் கேஸ் கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு சென்டர் வந்து பில்டப் ஆயிடும். இப்போ அந்த சென்டர்னால நமக்கு ஏதாவது இஷ்யூ வருமா? அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். அப்ப நைட் இல்லாத பட்சத்தில இந்த ஃபைல் வந்து குளோஸ்டு ஃபைல் ஆர் செமி ஓப்பன் ஃபைல். ஸோ அப்போ ஓகே C6 ஆடிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்போ நைட் அதுக்கப்புறம் எங்கே போவோம்? C6 ஆடிட்டோம்னா நைட் அப்புறம் இங்கேருந்து எங்கே இப்படி தான் போகணும். ஓகே. சப்போஸ் ரூக் இன்ட்டு A7 விளையாடணும் அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னு சொல்லி ஜஸ்ட் திங்க் பண்ணி பார்க்கலாம். ரூக் இன்ட்டு A7 அவர் வந்து என்ன அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு மூவ் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். லைக் நைட் இங்கே மூவ் பண்ணுறது. பட் தட்ஸ் டோட்டலி ஓகே. பிகாஸ் ஐ கேன் ப்ளே குயின் G5. ஆனால் கிங் சைடில் நம்ம அட்டாக் பண்ணணும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஒரு செட்டப்பே ஆஃப் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் வந்து குயின் B3 வரும்போது டெம்போவோட வரக்கூடாது. ஸோ மேபி ஏன்னா இப்போ குயின் வந்து நகர்ந்துடுச்சு. குயின் C8 கிடையாது இனிமே. அப்போ B7 வந்து பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. சரி ஓகே. டேக் வித் த ரூக். சம்டைம்ஸ் அவர் குயின் B3 ஆட மாட்டார். ஏன் அப்படின்னா இந்த நைட் இல்லாத நேரத்தில் மேபி நைட் H7 இல்லைன்னு வச்சுக்க சும்மா நான் மூவ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். தென் ரூக் F3 சம்டைம்ஸ் ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சாக்ரிஃபைஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் நைட் வந்து G4 G5 கொண்டு வரும்போது தென் இந்த லைட் ஸ்கொயர்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அது வந்து பேசிக்காக ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக் தான். பட் அது பாசிபிளாக தெரியல. அவர் விளையாடுறத பொறுத்து நம்ம முடிவு பண்ணலாம். இப்போதைக்கு B7ல பிரச்சனை இல்லை. குயின் B3 வந்தாலும் நமக்கு டெம்போ லாஸ் ஆகாது. ஸோ வில் ஜஸ்ட் மூவ் த நைட் அஸ் பர் அவர் பிளான் அண்ட் தென் ரூக்கை கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு. அல்லது நம்ம சொன்ன மாதிரி ரூக் இன்ட்டு F3. ஸோ எல்லாமே இருக்குது. லெட்ஸ் see வாட் ஹேப்பன்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 12 நிமிஷம் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. அப்போ கேம் ஆரம்பித்து 15 மூவில் கிட்டத்தட்ட நம்ம வந்து 5 நிமிஷம் யூஸ் பண்ணியிருக்கோம் 15 மூவுக்கு. ஸோ ரஃப்லி 30 செகண்ட்ஸ் மேலே யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. 35 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆவரேஜாக. பட் டைம் ஸ்டாம்ப்ஸை எடுத்து பார்த்தோம்னா தெரியும். இந்த இடத்துல கிரிட்டிக்கல் மொமெண்ட் பிஷப் இன்ட்டு A7க்கு அப்புறம் ரூக் இன்ட்டு A7 இங்கே தான் கிரிட்டிக்கல் மொமெண்ட் மாறி இருந்தது. ஸோ இங்கே நம்ம நிறையா நேரம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி பிஃபோர் 11:30 நம்ம வந்து இந்த கேம் முடிச்சிட்டோம் அப்படின்னா கரண்ட்லி த டைம் இஸ் 11:15 ஆக்சுவலாக. அதாவது ஃப்ரைடே மார்னிங் 11:15 இந்தியன் டைம் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ. 22nd of November. ஸோ ஐ திங்க் இவர் என்ன யோசனை பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு ஏதாவது ஃபோர்சிங் மூவ்ஸ் அந்த மாதிரி இருக்குது, இல்லை த்ரெட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கவனிக்கும்போது ஆக்சுவலாக 3 மூவ் எனக்கு வந்து தோணுது. ஆக்சுவல் 4. ஒன்று வந்து நைட்டை வந்து H4ல வச்சு ஆடுறது. ஆக்சுவலாக அந்த மூவ் கன்சிடர் பண்ணேன் நான். அதுக்குள்ளே அவர் சொல்லிட்டாரு. ஐ மீன் விளையாடிட்டாரு. ஸோ பான் வந்து புஷ் பண்ணி ஓப்பன் பண்ண பார்க்குறாரு. அது வந்து பெரிய இஷ்யூவாக இருக்குமா எனக்கு தெரியல. பட் நம்ம ரூக்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளான ஒரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பான் B5 டேக்ஸ் அண்ட் தென் வில் பி ஏபிள் டு டேக். சம்டைம்ஸ் நைட்டெல்லாம் வெட்டுற மாதிரி இருக்கும். அவர் டெம்போ கெயின் பண்ணுவார். திரும்ப நைட் வீட்டுக்கு தான் வரணும். கொஞ்சம் ரொம்ப அநாயகமான ஒரு விஷயம் தான் இது. அப்போ அகெயின் நம்ம வந்து இதை வந்து இந்த ஸ்கொயருக்கு ஒரு நைட் வந்தால் எப்படி இருக்கும்? இது வந்து எனக்கு அர்ஜுனோட கேம் தான் ஞாபகத்துக்கு வருது. அப்போ இந்த நைட் எப்படி இங்கே வர வைக்கிறது? நைட் E7, நைட் G6, நைட் F4. பேசாமல் அது பண்ணி பார்க்கலாமே. எனிவே வி ஹாவ் டு மூவ் த குயின் டு டிஃபெண்ட் திஸ் ஆர் இந்த நைட்டை மூவ் பண்ணணும். ஆனால் ஏதோ டாக்டிக்கல் ஐடியா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. சப்போஸ் நான் நைட்டை வந்து இங்கே மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன்.
சிம்பிளாக ட்ரேட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது நமக்கு. ஆனால் இந்த நைட்டை நம்ம ட்ரேட் பண்ணுறது மூலயமா ஃபைல் ஓப்பன் ஆகும். நைட் E7 G6 வர்றது ரொம்ப ஈஸியாகிடுமே. இது ரொம்ப நல்லா இருக்கே. ஓகே, லெட்ஸ் ட்ரை. அப்போது நைட்டு H5 விளையாடும்போது நம்மளோட ஐடியா மட்டும்தான் பார்த்துருக்கோம். அவர் வெட்டணும், நம்ம வெட்டுவோம், நமக்கு ஃபைல் ஓப்பன் ஆகுது. அடுத்து நைட் E7 வரப்போகிறோம், அடுத்து நைட் G6 வரப்போகிறோம். மீன் டைம் அவர் என்ன பண்ணுவார்? சப்போஸ் வெட்டலை, அதுக்கு பதில் அவர் விளையாடினாரு, நம்ம வெட்ட போகிறோம் இல்லையா? ஓகே, டெஃபினெட்லி இட்ஸ் அ மூவ். சப்போஸ் அவர் டேரெக்டாக ஒரு இந்த மூவ் ஆடும்போது ஐ டோன்ட் கேர் பிகாஸ் ஐ ஜஸ்ட் மூவ் த நைட். G6 F4 ட்ரீம் ஸ்கொயர் ஃபார் த நைட். யூ மஸ்ட் கேப்சர். ஏன்னா கேப்சர் பண்ணி தான் ஆகணும். குயின் இஸ் அன்டிஃபெண்டட். அதனால ஏதாவது டாக்டிஸ் வருமா பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ எவ்ரி திங் இஸ் ப்ரொடெக்டட் எக்ஸப்ட் த குயின், ஐ கெஸ். யா, E6 இஸ் ஹேங்கிங். பட் ஓகே, எப்படியுமே நம்ம ரூக் F6 ஆட தான் போகிறோம் ஃப்யூச்சரில். எல்லாமே உங்களுக்கு குட்டாக தான் இருக்குது ஆஸ் பர் த பொசிஷன். ஐ ஃபீல் லைக் பிளாக் இஸ் ஸ்லைட்லி பெட்டர். மூவ் நம்பர் 17 நான் இதை சொல்கிறேன். நான் பிளாக் இஸ் ஸ்லைட்லி பெட்டர்னு சொல்கிறேன். பட் என்னோடய அசஸ்மெண்ட் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். பட் டெஃபினட்டாக போஸ்ட் அனாலிசிஸில் நம்ம வந்து இதை பார்ப்போம். இப்போ வந்து இந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் ஹெல்பிங் அஸ் இஸ் புஷிங் ஜஸ்ட் அ பான். ஸோ வில் ஜஸ்ட் மூவ் த நைட், தட்ஸ் ஆல். ஸோ நைட் G6 இஸ் கமிங் நவ். And that is kind of unstoppable because G3 is a big blunder. Okay, definitely we are slightly இல்லை, கொஞ்சம் ஸ்லைட்டை விட கொஞ்சம் பெட்டர். மேபி லைக் -1 ப்ளஸ், நாட் 1 ப்ளஸ், -1. ஸோ -1 அப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கன்சிடரிங் த ப்ரெஷர், ஒரே ஒரு இஷ்யூ மட்டும் நம்ம கேம்பில் இருக்குது. அதே போல் நம்ம வந்து நம்மளுடைய பிளானில் போயிட்டுருக்க அதே நேரத்தில் நம்மளுடைய பீசஸ் ஏதாவது பிரச்சனையில் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒரே நேரத்தில் வந்து கவனம் பார்க்கணும். இப்போ நம்ம பீஸ் எது பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நல்லா உற்று நோக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரூக் தான் பிரச்சனையாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரூக் ஏன் பிரச்சனையாக இருக்குன்னா சைடாக இருக்குது, எதுவுமே பண்ணலை. சப்போஸ் இங்கே நமக்கு பிளான் ஆஃப் சேஞ்ச், அதாவது சேஞ்ச் ஆஃப் பிளான் கூட பண்ணலாம். பிளான் பி, ஓகேங்களா? பிளான் ஏ வந்து நைட் G6, நைட் F4 அண்ட் தென் புட்டிங் ப்ரெஷர் ஆன் த கிங் சைட் டு அட்டாக். Okay, he wants to trade the queen, which I don't want to. ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து குயின் ட்ரேட் பண்ணுறது அந்தளவுக்கு சௌகரியமான ஒரு விஷயமா எனக்கு தெரியல. அப்போ ஒரு வேல்யூவான ஒரு மூவ் இருக்குது. ஆக்சுவலாக F2 இஸ் ஹேங்கிங். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குயின் F7 ஆடிட்டு இதை டிஃபெண்ட் பண்ண உடனே நைட் G6 போட்டு நைட் F4 ஆடிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் த குயின் எக்ஸ்சேஞ்ச் மை டியர். ஆர் can I just take and then double the rook on the H file? Is it, I mean A file, இது ஏதாவது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? ஆனால் நம்ம ரூக்கு மட்டும் செகண்ட் ரேங்க் போச்சு அப்படின்னா அது ஏதோ ஒரு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஜாலியாக நம்ம எல்லாத்தையும் கேப்சர் பண்ணலாம். ஆனால் வாய்ப்புகள் இருக்குது இப்போது. ஆக்சுவலாக நம்ம வந்து நம்மளோட பிளான் வந்து இப்போ குயின் F7, நைட் G6, நைட் F4. சப்போஸ் குயின் F7க்கு அப்புறம் லெட்ஸ் சே குயின் E2, D2 டிஃபென்ஸ் த ஐடியா. தென் நைட் G6, G3 இமீடியட்டாக ஆட முடியுமா? ஆடுவாங்களே. G3 கிங் G2 இந்த மாதிரி ஆடக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து பிளானை சேஞ்ச் பண்ணலாம். ஜஸ்ட் ஓகே, எனிவே நம்ம பிளானை எப்போ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். குயின் F7 போடுவோம் ஃபஸ்ட்டு. போட்டுட்டு நைட் G6 ட்ரை பண்ணுவோம். ஏன்னா எனிவே நமக்கு எப்போல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போல்லாம் கேப்சர் பண்ணலாம். ஏன்னா அவர் கேப்சர் பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னா தட்ஸ் அ பொசிஷனல் ஐடியா ஃபார் அஸ். ஐடியா இஸ் வெரி சிம்பிள். சப்போஸ் அவர் கேப்சர் பண்ணுறாரோ, டு நாட் கேப்சர் வித் த பான், கேப்சர் வித் த ரூக். ப்ளஸ் ரூக்கால் கேப்சர் பண்ணும்போது வி ஹாவ் த ஐசோலேட்டட் பான் ஆன் A4. அப்போ நம்ம டபுள் பண்ணலாம், ட்ரிபிள் பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் நம்ம நைட்டை கூட எப்படியாவது கேமு கொண்டு வரலாம். எக்ஸாம்பிள் நைட் C6, நைட் B8 போனால் வேலை செய்யுமா தெரியல. பட் நைட் C8 அண்ட் தென் நைட் B6 இப்படி தான் பிளான் போடணுமே. ஓ வாவ். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா குயின் ட்ரேட் பண்ணிக்குவோம். குயின் ட்ரேட் பண்ணால் நைட்டால் இது பண்ண போகிறாரு. ஆனால் இங்கே அவர் டேக் பண்ண மாட்டார் இல்லை. ஓகே, வில் டூ நைட் G6. அவர் வெட்டுறதுனா வெட்டட்டும். I'm going to capture with the king and then
ஆக்ஷன் எங்கேயும் அங்கே போகிறேன். நான் சீரியஸாக சொல்கிறேன், இவ்வளோ 10 மினிட்ஸில் இவ்வளோ திங்கிங் நான் இதுக்கு முன்னாடி பண்ணதே கிடையாது. அதாவது கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி விளையாடினாலே அதுக்கான ரிசல்ட்ஸ் நமக்கு தெரியும். இப்போ நம்ம கிங்கால் வெட்டலாமா ரூக்கால் வெட்டலாமா அப்படின்னு பார்க்கும்போது ஐம் கோயிங் டு கேப்சர் வித் த கிங் ஒன்லி பிகாஸ் நான் சொன்னது தான். ஸோ என் கேம் நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுனால ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குயின் சைடில் தான் இருக்க போகுது. ஐ வாண்ட் டு ஓப்பன் அப் த ஏ ஃபைல். ஸோ ஐ எம் ரெடி டு ப்ளே ரூக் A8. ஐ திங்க்ஸ் தட் நைட் F4 இஸ் கம்மிங். நான் பிரச்சனை என்ன அப்படின்னா நான் ஓப்பன் பண்ணிவிட்டு ரூக்கை டபுள் பண்ண போகிறேனே. ஜாலி. இது பண்ணோடனே வின்னா அப்படிலாம் கிடையாது. பட் வி ஹேவ் சம் அட்வான்டேஜ். அதுதான் எனக்கு ஃபீல் ஆகுது. அடுத்து இந்த நைட்டு ஃபார்வர்டில் எங்கெல்லாம் வருவாங்க, வந்தால் எதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. லிட்ரலி த நைட் இஸ் டெட். இப்படி போயிட்டு வரலாமா? முடியாது. நம்ம தான் ஏதாவது பண்ணணும். லைக் ஹியர் ஆர் ஹியர். மாவ். நாட் இங்கேருந்து கிடையாது, இங்கேருந்து. ஸோ இங்கே இருந்துட்டு இங்கே போகலாம் நம்ம. ஸோ தட் நம்ம கைண்ட் ஆஃப் டபுள் அட்டாக் மேன். ஸோ லெட்ஸ் சி. அந்த பொசிஷன் நீங்கள் அசஸ் பண்ணி பார்க்கலாம் கிளியராக. இப்போ நான் சொன்னது எல்லாமே முற்றிலும் உண்மையாகவே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஜஸ்ட் என்னோடய அசஸ்மெண்ட் அண்ட் கேல்குலேஷன் தான் இது எல்லாமே. என்ன திடீர்னு சவுண்டு கம்மியாக கேட்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ஜஸ்ட் அ மொமெண்ட். ஏதாவது நாய்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, கொஞ்சம். ஹலோ, திங்க் இட் இஸ் குட் நவ். யா. ஸோ என்னென்னா இப்போது எல்லாமே ஐசோலேட்டட் பாயிண்ட்ஸ் தான். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு இல்லையாங்க? டெஃபினட்டாக இருக்குது. பட் யாரோட பணம் நம்ம ஃபஸ்ட்டு யார் அக்சஸ் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இது நம்ம வந்து பல வீடியோவில் சொல்லியிருக்கிறது தான். சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி, ஒன்றுமே டாக்டிஸே நம்ம பண்ணவே. ஜஸ்ட் பை கிரியேட்டிங் ஸ்மால் த்ரெட்ஸ் வி ஹேவ் இம்ப்ரூவ்ட் அவர் பொசிஷன். வெரி நைஸ், வெரி நைஸ். நவ் ஹி ஹாஸ் டிஃபெண்டட் தட் பான். ஓகேங்களா? வெல் டன் ப்ரோ. ஃபஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு we are going to activate the rook. ரூக்கை ஆக்டிவேட் பண்ணி பார்ப்போம் நம்ம. புட்டிங் ப்ரெஷர் ஆன் த பான். ஓகேங்களா? அடுத்து நைட்டை வந்து C5 கொண்டு வரணும். நைட் எப்படி C5 கொண்டு வரலாம்? இங்கேருந்து கொண்டு வரலாம் இல்லையா? இதுதான் ரோட் மேப்பு. இது மாதிரி நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணலாம். இப்போ கொஷின் என்னென்னா, அது வரைக்கும் அவர் என்ன பண்ணிகிட்ருப்பார்? இதை நக்கலாக கூட சொல்லலாம், பட் ஓகே வேண்டாம். அது வரைக்கும் அவர் என்ன பண்ணிகிட்ருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிங்கை கொண்டு வந்தார்னா என்ன பண்ணுறது? வெரி குட் கொஷின். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சேஞ்ச் ஆஃப் பிளான் அகெயின். கிங்கை இப்படி கூட கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஆர் இங்கேருந்து இங்கே கூட போகலாம், இப்படி கூட போகலாம். ஸோ தீஸ் ஆர் த பிளான்ஸ். ஐ டோன்ட் நோ, பட் இட் மே ஒர்க் ஆர் என்ன சொல்கிறது, மே நாட் ஒர்க். ஐ எம் நாட் ஷுர், பட் இது நம்ம வந்து ட்ரை பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஈவன் என்னென்னா இந்த கேம் ஓகே எனிவே ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் சம்திங் நெகட்டிவ்லி. 11:30 ஆக போகுது ஆக்சுவலாக. ஸோ நம்ம டைம் சொல்லிவிட்டு கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆர் 11 மினிட்ஸ் ஆகுது. ஓகே ஃபைன். இப்போ அவருக்கான ஆப்ஷன்ஸை நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம். ரூக்கு பேசிவ் டிஃபென்ஸ் அண்ட் ஆக்டிவ் டிஃபென்ஸை பற்றி திங்க் பண்ணுவோம். வாட் யூ மீன் பை பேசிவ் அண்ட் ஆக்டிவ் டிஃபென்ஸ்? பேசிவ் டிஃபென்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, அவர் ரூக்கை E3 போட்டார்னா கொஞ்சம் வந்து ஆக்டிவாக வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? தட் இஸ் டெஃபினெட்லி ஒரு ஐடியா. பேசிவ் டிஃபென்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பேக் ரேங்க்லேருந்து டிஃபெண்ட் பண்ணுறது. இஃப் யூ ப்ரிப்பர்ஸ் ரூக் E3 ஆர் பிளேஸ் ரூக் E3 விளையாடினாரு அப்படின்னா டெஃபினட்டாக நான் மூவ் பண்ணிட்டு வைக்கிங்க. இதில் இன்னொரு இஷ்யூவும் இருக்குது. அவர் ரூக் F3 போட்டார்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவர் ரூக் வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்மளுடைய 7th ரேங்கை பிடிச்சிருவார். ஓகேங்களா? அப்போ கிங் இனிமேல் எங்கேயும் போக முடியாது. அப்போ நம்ம ஏதாவது பண்ணுறது இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிமேல் இந்த நைட்டையும் ரூக்கையும் வச்சு தான் ஏதாவது பண்ணணும். ஏன்னா ரூக் E3 டெஃபினெட்லி மூவ். அப்போ தான் வந்து கிங்கை வந்து E2க்கு கொண்டு வர முடியும். ரூக்கு D1 வச்சா கொண்டு வர முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வர முடியும். பட் திஸ் இஸ் அன் ஆக்டிவ் மூவ். ஸோ இப்படி தான் வந்து மூவ் வந்து நம்ம பிரித்து பார்க்கணும். ஸோ ஒரு மூவ் எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான பொசிஷன் தான். எதுக்கும் ரேண்டமாக விளையாடுவோம், இப்படி விளையாடணும் டிஃபெண்ட் தானே பண்ண போகுது, அப்படி விளையாடணும் டிஃபெண்ட் தானே பண்ண போகுது அப்படின்னு இல்லாமல் எது ரொம்ப ஆக்டிவான மூவ். ஸோ ஆக்டிவான மூவ்க்கான ஒரு சின்ன வித்தியாசத்தை நீங்கள் இப்போ புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் கிராண்ட் மாஸ்டர்ஸ் கேம்ஸ் அனலைசிஸ் பண்ணும்போது சொல்கிற விஷயங்கள் அங்கே வேறு மாதிரி இருக்கும். பட் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே வந்து வீடியோவை முடிக்க வேண்டிய ப்ரெஷர் கிடையாது எனக்கு. பல வேரியேஷன் காமிக்க வேண்டிய ப்ரெஷர் கிடையாது. ஜஸ்ட் என்ன சொல்கிறது, என்னோடய மைண்டில் என்ன தோணுதோ அதை நான் அப்படி கேஷுவலாக பேசுகிறேன். ஐ திங்க் இந்த சீரீஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
என்ன திங்க் பண்ணுறாப்புல? இருக்கிறது 2 மூவ் தான் இங்க. டு டிஃபெண்ட் திஸ் காய். ஓ! ஹி சூசஸ் த பாசிவ் டிஃபென்ஸ். நம்மளோட பிளான் என்ன? கிங் வாக் ஒரு பிளானு. அது லாங் டர்ம் பிளானு. இப்போ இம்மீடியட்டா நம்ம வர்றது வந்து, நம்ம குதிரையார தான் கொண்டு வரணும். குதிரையாரே அவரு டெஃபினட்டா இந்த பான புஷ் பண்ண முடியாது. கேப்சர்ஸ் அண்ட் தென் இங்க 2 வீக்னஸஸ் இருக்கும். அது இன்னும் ரொம்ப பேட் ஆக்சுவலா. நான் இந்த பான புஷ் பண்ணலாமா? அப்படி கன்சிடர் பண்ணேன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல. காரணம் என்ன அப்படின்னா, அம் நமக்கு கிங்குக்கு என்ட்ரி கிடைக்காது ஆக்சுவலா. இத புஷ் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரிதிங் வில் பி லாக்டு. ஸோ பிளான் படி போயிடலாமா? ஸோ நைட் F8, நைட் D7 அண்ட் தென் நைட் ஹியர். சரி ஓகே. அப்போ கிங் சைடில் யாருங்க பாதுகாப்பு கொடுக்க போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ரொம்ப ஆக்டிவாக விளையாடாருன்னா நமக்கு இஷ்யூ இருக்குது. இல்லைன்னா சொல்லவே முடியாது. அவரால் 2 பானை தான் அட்வான்ஸ் பண்ண முடியும். எப்போல்லாம் அவர் எப்பான அட்வான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ ஐ எம் ரெடி டு கேப்சர். ஓகே, அவருக்கு பிளான் தெரிஞ்சிருக்கு. அதுக்காக நம்ம பிளானை ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வில் கண்டினியூ டு வில் கண்டினியூ அவர் பிளான். இங்கே நைட்டு வந்தால் நல்லாயிருக்கும். இங்கே நைட்டு வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஃபோர்க் இருக்குது. பண்ணிடலாமா? Knight c5 and then knight here and then or knight b6 and then here. என்ன பண்ணலாம்? ஏன்னா இதுதான் கிரிட்டிக்கல் மொமெண்ட். நைட்டு எங்கே வேணுன்றது நமக்கு முக்கியம். ஷார்ட் டைமாக ஒரு டாக்டிஸ் பார்த்துட்டு காமெடி பண்ணிடக்கூடாது. யார் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஐ திங்க் நோ இட்ஸ் குட். யா, என்ன பண்ணலாம்? நைட் c5வா? ஏன்னா நைட் c5ன்னு சொன்னால் நமக்கு வந்து அவர் ஆல்ரெடி டிஃபெண்ட் பண்ணிட்டாரு. அவர் என்ன நைட்டை உள்ளே ஆக்டிவேட் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஓகே, லெட்ஸ் கோ ஹியர். ஏன்னா எனி டைம் நம்ம இங்கே போயிட்டு இங்கேயும் வந்துட முடியும். அதே டைமில் இந்த த்ரெட்டும் க்ரியேட் பண்ண முடியும். டெஃபினட்டாக இதுதான் என்னோடய ப்ரையாரிட்டி. ஐ மீன் எனக்கு பிடிச்ச மூவ் அதுதான் சொல்வேன் நான். அவர் எப்போயாவது இந்த மூவ் ஆடிட்டார்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஜாலி நமக்கு. ஃப்யூச்சரில் லைட் ஸ்கொயர்ஸில் இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நைட்டு இல்லாத போது சப்போஸ் F3 ஆடிட்டார்னா இந்த பானெலாம் வீக் ஆகிடும். டிபெண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஒரு விளையாடுறதே ஆக்சுவலாக F3 விளையாடவே முடியாது, ஒரு லண்டரு. ஓகே, ரோக்கால பிளாக் பண்ணலாம். கரெக்ட். கோயிங் ஃபார் த ஃபோர்க். ஃபஸ்ட்டு ஒரு டாக்டிஸ் ட்ரை பண்ணுறோம். டெஃபினட்டாக அது பார்த்துருவார். இன்க்ரிமெண்ட் இருக்குன்றதுனால ஒன்றும் பெரிய இஷ்யூ இருக்காது. செக்கு கொடுப்போம். ஓ, டாக்டிஸ் இருக்குங்க. கிங்கை பின்னாடி போனால் நைட் டேக்ஸ் E4ங்க. சூப்பரில். டேக்ஸ் and then I win the knight back with the pawn extra. பேக் ரேங்க் போனால் கூட செக் ப்ராப்ளம் இல்லை, மேட் இல்லை. ஓ, போகவே முடியாதோ? வெரி நைஸ். இந்த பானை பின்னில் இருக்குது. இந்த பானை வெட்டுறதுக்கு எதாவது முயற்சி பண்ணலாமா? ஆனால் எப்படி வெட்டுறது? இந்த பானை வெட்டினா அப்படியே வெட்டுவார். டைம் வேறு இல்லை, என்ன பண்ணலாம்? இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இவ்வளோ டைம் கம்மியாக இருக்கும்போது எப்படி இவ்வளோ கூலாக இருக்கிறது? மூஞ்சி அப்படி வச்சுக்க வேண்டியதுதான். ஓகே. எனக்கு இன்னொரு இஷ்யூ என்னென்னா, நான் இங்கே வெளியில் போயிட்டு ஐ மீன் பேக் ரேங்க் போயிட்டு எதாவது பண்ணலாம் பார்த்தா ஒன்றும் பெருசாக இருக்க மாதிரி தெரியல. இந்த பானை த்ரெட்டன் பண்ணணும், இந்த பானை த்ரெட்டன் பண்ணணும். ஓகே, இதுக்கு மேலே ஒன்றும் வேலையாகாது. ஐ வில் ஜஸ்ட் ப்ளே திஸ். திடீர்னு பார்த்தா அவரோட கிங்கு தான் ஆக்டிவாக இருக்க மாதிரி தெரியுது. ஓகே, ஆக்சுவலாக திரும்ப நைட் B6 வந்து அதே த்ரெட்டை க்ரியேட் பண்ணலாம். ஒன்ஸ் ரிப்பீட் ஆர் வாட்? நான் திரும்ப தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, அதனால் ஐம் ஜஸ்ட் ட்ரைங். ஏன்னா இன்னொரு டைம் கொடுக்க மாட்டேன் டெஃபினட்டாக. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த மூவ் வந்துடுறோம். ட்ரைங் டு இன்ஃபில்ட்ரேட்.
டைம் போகுது. ஓகே கண்ட்ரோல்ஸ் இனிமேல் G4 ஆட முடியாது, இதுவும் ஆட முடியாது. ஏன்னா H4 இஸ் ஹேங்கிங், ஸோ ஐ ப்ளே திஸ். Threatening a fork. Come on, my dear. Give me a fork. You won't. இங்கே எப்படி நைட்டை வைக்கிறது? வேர் இஸ் த என்ட்ரி? திஸ் இஸ் த என்ட்ரி, திஸ் இஸ் த என்ட்ரி. ஓகே, ஐ டோன்ட் ஹேவ் மச் டைம் நோ. Do you have this fork again? Oh, I'm going to win a pawn maybe? இருக்கலாம் தப்பு இல்லை. Critical move. Thank you so much. Thank you so much. Here we go. Haha. I resigned. Finally. See, இந்த நைட் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பீஸு. ஆக்சுவலாக நைட்டு தான் சொல்லுவேன். ஆனால் வந்து டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நைட் வந்து க்ளோஸ்டு பொசிஷனில் மட்டும்தான் பெட்டராக இருக்கும். பட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி க்ளோஸ் பொசிஷன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக. காரணம் என்ன அப்படின்னா, இந்த அளவுக்கு டைம் எடுத்து விளையாடி, அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு விளையாடி, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட் அங்கே இங்கே ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் ரியலி அ குட் கேம். நம்ம அகட் மாட்டார் சொல்கிற மாதிரி தான், நைட்ஸ் ஆர் ட்ரிக்கி பாஸ்டர்ட். ஸோ இதுதான் விஷயமே. ஸோ நைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரிக்கியான பீஸ். ஓகே, எனிவே நாட் என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து நம்ம பணம், ஏன்னா நேற்று நம்ம 7 பாயிண்ட் விட்டோம் இல்லையா, அதை நம்ம பிடிச்சிருக்கு தான் நினச்சிக்க வேண்டியது அவ்வளோதான். ஏன்னா கோல் நோக்கி நம்ம போகணும், சும்மா ரேண்டமாக விளையாடாமல். ஸோ நம்ம அப்படியே குயிக்காக அனாலிசிஸை முடிச்சுட்டு கேமை முடிச்சிடலாம். ஓ, நம்ம பிளண்டர் பண்ணியிருக்கோமா? ஓ, நைட் டேக்ஸ் H5 இஸ் அ பிளண்டர். ஓ, அவர் பிளண்டர். வாவ், லூசிங் பிளண்டர். ஹவு இஸ் திஸ்? ஓ, ஓகே. ஆனால் நைட் H4 இஸ் தேர். ஆமாம், knight H4, queen here, and what is the problem? Discovery, my dear, discovery. Wow, what a blunder. What a blunder. ஸோ பிளண்டரே இல்லைன்னு நினச்சேன். பட் அவர் அனலைசிஸ் பண்ணிட்டார். ஐ டிடன்ட் அனலைஸ், பட் ஹீ புட் த அனலைசிஸ். பட் தட்ஸ் ஓகே. யார் கடைசியாக பிளண்டர் பண்ணுறாங்கன்றதான முக்கியம். கரெக்ட். எத்தனை கிராண்ட் மாஸ்டர் பிளண்டர் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். நான் இதெல்லாம் சாதாரணம் நமக்கு. உங்கள்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? 3 நம்பர் 12 ஆர் சம்திங். எனக்கு ஐம் நாட் ஷோர் 17 18 சொன்னேன் நான். இங்கெல்லாம் அவர் தான் ஸ்லைட்லி பெட்டர். ஆனால் இங்கே பாருங்கள் மைனஸில் காமிக்குது பாருங்கள். அது இது காரணம் என்னென்னா இந்த ஃபைலோட ப்ரெஷர் தான். அண்ட் தென் அந்த வீக்னஸ் டார்கெட் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே பாருங்கள் எல்லாமே ஆக்சுவலாக கிட்டத்தட்ட பர்ஃபெக்டாக ஆடின மாதிரி தான், எக்ஸப்ட் தட் பிளண்டர். நைட் C3. அண்ட் தென் பார்த்தீங்களா அந்த நைட் ரொட்டேஷன் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. டக்குன்னு ஆனால் அந்த ஒரு 20-30 செகண்ட்ஸில் விளையாடுறது கொஞ்சம் நல்ல ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் ஐ ஃபெல்ட் ஹாப்பி. நைட் A4 பான் F3, நைட் B6 கிங் E2, நைட் D7 அண்ட் தென் நைட் F1. ஸோ இங்கே தான் நான் வந்து ஓகே இந்த பிளண்டர் தான் அவர் விட்டார். ஏன்னா இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா டெட்லி. ஏன்னா ஓகே இவர் சரியான மூவ் எதாவது இருந்திருக்குமா அப்படின்னா இருந்திருக்கும், டெஃபினட்டாக இருந்திருக்கும். அது ஃபோர்க்கில் அலோவ் பண்ண அவசியமே கிடையாது. ஆனால் இந்த மூவ் வந்து பெட்டர்னு காமிக்குது. ஈவன் ஆஃப்டர் பிளேயிங் ரூக் B2 சம்திங் லைக் திஸ். ஏன் நைட் D4. ஓ, பான் இஸ் லாஸ்ட். வெரி நைஸ். அண்ட் தென் C5. ஓகே, இது மாதிரி விளையாட மாட்டோம். பட் இது வரைக்கும் விளையாடுவோம். இதுக்கு மேலே கம்ப்யூட்டர் மாதிரி விளையாட மாட்டோம் இல்லையா? ஸோ வில் ஸ்டாப் ஹியர் ஒன்லி. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ரியலி அ குட் கேம். நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தம்ப்நெயில் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பெட்டராக தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதை நான் லேட்டராக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த என்ன சொல்கிற லைவ் ரெக்கார்டிங்கில் கண்டிப்பாக ஏதாவது 1 or 2 திங்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பனிங் பிளேடு இத்தாலியன் ஓப்பனிங். ஸோ இத்தாலியன் ஓப்பனிங்கில் ஜியோகோ பீனஸமோ இல்லையா? வாட் இஸ் திஸ்? என்னங்க நிம்சோவிச்னு காட்டுது. ஓகே, மாறிடுச்சு. ஜியோகோ பீனஸிமோ ஓப்பனிங் வேணால் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாமே இங்கேருந்து நாங்கள் வி ஹவ் பிளேட் கம்ப்ளீட்லி நியூ கேம் ஃப்ரம் த மூவ் நம்பர் 8 பிஷப் G4. அதுக்கு முன்னாடி ஓகே ஐ ஷுட் ஹவ் கேன்சல்டு. ஓகே, H6. இங்கே H6 பற்றி சொல்லிட்டு இருந்தேன் நான். பட் ஐ பிளேட் என்ன பிஷப் G4.
H3 எதிர்பார்ப்பு. நம்ம ஆக்சுவலாக பிரக்னானந்தாவோட கேமை ஃபாலோ பண்ணியிருக்கோம் போல இருக்குது. அவர் ஏற்கனவே ஆடிருக்காரு. டிரான்ஸ்போசிஷன் ஆகி இந்த மாதிரி வந்திருக்கு. அதில் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கேம் வந்து ட்ரா. தட்ஸ் ஓகே. நைட் F1 கேன்சல்ஸ். H3. பியூட்டி என்னென்னா, இந்த 16 மூவ் வரைக்கும் நீங்கள் தப்பு பண்ணாமல் விளையாடுறீங்க பார்த்தீங்களா? இந்த அனலைசிஸில் உங்களுக்கு 16 மூவ் வரைக்கும் அதுதான் அந்த ஓப்பனிங்கோட அண்டர்ஸ்டாண்டிங். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லா ஓப்பனிங்லேயும் நீங்கள் இருந்தாலே உங்களுக்கு போதும். நீங்கள் ஓப்பனிங்கை வந்து பெருசாக ஒரி பண்ணவே தேவையில்லை. நான் இங்கே எங்கேயுமே தியரியை பற்றி நான் சொல்லவே இல்லை. இப்படி தான் ஆடிருக்காங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு லாஜிக்கல் ரீசன் மட்டும் கொடுத்தேன். எதுக்கு நான் ஆடுறேன் பிஷப்பை பின்னாடி போகிறதுக்கு, பிஷப்பை பின் போட்டேன். இவ்வளோ தான் பேசினேன் நான். உங்களுக்கு வந்து இது இப்படி தான் ஆடிருக்காங்க, நான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து விளையாடுறேன் அப்படிலாம் உங்களுக்கு சொல்லவே இல்லை. ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் பிஹைண்ட் த ஈச் மூவ். அதுதான் விஷயம். அது புரிஞ்சுக்கிட்டு விளையாடிங்களா எல்லா ஓப்பனிங்களும் இன்னும் அன்னோன் ஓப்பனிங்கில் சூப்பராக விளையாடுவீங்க. அதுதான் என்னோட சஜஷன். கண்டிப்பாக இந்த என்ன சொல்கிறது, லைவ் ரெக்கார்டிங் ஆர் லைவ் கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் டே வந்து ரொம்ப நல்லா முடிஞ்சிருக்கு நமக்கு. ஸோ ஐ ஹோப் நம்மளுடைய கோலை நம்மளால் வந்து நம்ம சொல்லியிருக்க அந்த 30லேருந்து 45 நாளுக்குள்ளே முடிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு விருப்பத்தை தெரிவிங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இது ரீச் ஆகும். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.